விகே 3.0 நெக்ஸ்ட் மேட்ச் திருப்பூர் தமிழன்ஸ் விசஸ் மதுரை பேந்தர்ஸ். மதுரை பேந்தர்ஸ் இன்றைக்கி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரண், முதல்ல ஓவர் போடுறது நேத்ராஜ். முதல் பாலே ஒரு நல்ல ஷாட்டுங்க, அங்கே பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு போயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட தொடங்குறாருங்க இங்கே சரண் பாலாஜி. செகண்ட் ஒன் அப்புறம் விலகி ஆடுறாரு. இந்த முறை மீட் ஆகலை, மேலே பட்டிருக்கு. லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கில் அந்த பேட்ஸ்மேன் டேனி ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. ஒரு நல்ல ஹிட்டிங் பேட்ஸ்மேன். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், பட் ஃபார்வர்ட் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஓவர் டிஃபென்சிவ் பிளே, பவுலரை கலெக்ட் பண்ணியிருக்காரு. டாட் பாலாக மாறி இருக்கு. அஞ்சாவது பால் நல்ல குயிக்கர் ஒன்றுங்க, டாட் பால். இதுவும் ஃபைனல் பால் ஆஃப் த ஓவர். நல்ல ஒரு பிளே, கேட்ச்க்கான சான்ஸ் இல்லைங்க. சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. இதோட இங்கே முதல்ல ஒரு கம்ப்ளீட் ஆகுது. முதல்ல ஒரு முடிவில் 7 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க வித்தவுட் லாஸில் டீம் மதுரை பேந்தர்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் கருப்பையா, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சரண். நல்ல ஒரு ஷாட், பட் சான்ஸ் ஃபார் கேட்சிங்க எடுத்திருக்காருங்க. நோ பால் காலுங்க அம்பையர் கிட்ட இருந்து. ஸ்டெப் நோ போட்டிருக்காரு. ஸோ கேட்ச் எடுத்துமே வேஸ்ட்டாக போயிருக்குங்க. ஸோ அடுத்த பால் ஒரு ஃப்ரீ ஹிட்டாகவும் அமையும். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் டேனி இருக்கார். அது நல்ல ஹிட்டிங் பேட்ஸ்மேன், பெரிய ஷாட் ஆடுறாரான்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் சரி பால் அண்ட் ஃப்ரீ ஹிட் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் டேனி ஷாட், பட் இது கொட தாங்க கிளம்பியிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச், பட் எடுத்தாலுமே விக்கெட்டு கிடையாது. ரெண்டாவது ரன்னுக்கான முயற்சி. நல்ல குயிக் ரன்னிங்க பேட்ஸ்மேன் கிட்டேருந்து. 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பாலுக்கே கிட்டத்தட்ட 4 ரன்னை கொண்டு வந்துட்டாங்கங்க. செகண்ட் ஒன் நல்ல பிளே, பெரிய கேப்புங்க. சான்ஸ் ஃபார் டபுளாக இருக்குமா? டபுள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. தேர்ட் பால் டாட் பாலுங்க. ஃபோர்த் பால் நல்ல பாலுங்க. ஒரு கம்பேக் பாலை போட்டிருக்காரு. ரன் அவுட்கான அப்பீலிங்க, பட் அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பால் தான். நெக்ஸ்ட் பால் சின்ன தடுமாற்றம். நெக்ஸ்ட் பால் லவ்லி பாலுங்க. தொடர்ந்து 3 பாலாக டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு கருப்பையா. ஃபைனல் பால் ஆஃப் த ஓவர். நல்ல ஒரு பால், தரையாக தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் சிங்கிள் மட்டும்தான். நல்ல ஒரு ஓவரை போட்டிருக்காருங்க. முதல் பாலில் நோ பால் போட்டிருந்தாலுமே ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு கருப்பையா. சிறப்பான ஒரு ஓவர். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 2 ஓவர் முடிவில் 14 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவரை போடுறதுக்காக தானா ஸ்ட்ரைக்கில் டேனி. நல்ல ஒரு பாலுங்க. பால் ரைஸ் ஆகவே இல்லை. இங்கே கீப்பர் கிட்டே மிஸ்ஃபீல்ட் ஆகிருக்கு. பேக்கப் ஃபீல்டர் ஃப்ளவர்ஸ் கலெக்ட் பண்ணதால் இது ஒரு பை முறையில் சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. செகண்ட் ஒன் வேலைக்கு யாரை பார்க்குறாரு. காலிலே போட்டிருக்காருங்க. இதுவும் லெக் பைஸ் தான். சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர் பால், வைடு கொடுத்துருக்காரு அம்பையருங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு பாலுங்க, சிறப்பாக போடுறாருங்க தானா. நெக்ஸ்ட் பால் வைடுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க. கண்டிப்பாக ஆறுங்க. அது அடித்த உடனே தெரிஞ்சிருச்சு. பேட்ஸ்மேன் டேனியோட பேட்டில் இருந்து ஒரு நல்ல ஷாட்டுங்க. 2-3 பால் டாட் விட்டுருந்தாலும் ஒரு 6 பதிவு பண்ணி அதை லெவல் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பேட்டிங். ஃபிஃப்த் ஒன் நல்ல ஒரு பால், நல்ல கேப்பில் ஆடி இருக்காருங்க. சான்ஸ் ஃபார் டபுளிங்க. கண்டிப்பாக நல்லா கலெக்ட் பண்ணியிருக்காரு. பட் த்ரோ அந்த ஸ்பீடுக்கு வரல. அதுக்குள்ளே குயிக்காக ரன்னிங் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு டபுள். ஃபைனல் பால் ஆஃப் த ஓவர். ஷாட், மிகப்பெரிய கொடங்க. அங்கே கேட்சை விட்டுருக்காருங்க ஃபீல்டரு. ஒரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட்டு இங்கே மிஸ் பண்ணியிருக்காருங்க ஃபீல்டர் செல்வா. இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒரு டபுளோடு முடிச்சிருக்காங்கங்க. 3 ஓவர் முடிவில் 28 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்கங்க. நல்ல ஒரு பேட்டிங் மதுரை பேந்தர்ஸ் கிட்ட இருந்து. 4வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் போல நேத்ராஜ், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சரண். ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்த்துருக்காரு. நல்ல லென்த் பாலுங்க. பேட்ஸ்மேனை ரீட் பண்ணி போட்டிருக்காரு. டாட் பாலுங்க. செகண்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. நம்ம பாலை ஐடியாவை வாட்ச் பண்ணிட்டாரு கரெக்டாக. ஒரு டபுளுங்க. நல்லா ரன்னிங் இங்கே பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட இருந்து. தேர்ட் ஒன்
டாப் ஏஜ். சான்ஸ் ஃபார் கேட்ச் ட்ராப்புங்க. ஒன் மோர் டபுள். நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு பிளேங்க. அழகாக பாலை வாட்ச் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. நல்ல கேப்பு. சிங்கிள் மட்டும் தாங்க. நெக்ஸ்ட் ஒன். வைட். சரி பால். ஷாட். ஃபீல்டர்ஸ் யாருமே இல்லை. பெரிய கேப். சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா? இல்லைங்க, தடுத்துருக்காரு. நல்ல ஸ்டாப். அகெயின் ஒன் மோர் டபுள். ஃபைனல் பால் ஆஃப் த ஓவர். ஸ்ட்ரைக்கில் டேனி மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்த்தாரு. ஸ்விங் அண்ட் மிஸ். டாட் பால். இதோட அந்த ஓவரிங்க கம்ப்ளீட் ஆகிருக்கு. 4 ஓவர் முடிவில் 36 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க மதுரை பேந்தர். 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் கருப்பையா. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சரண். இந்த ஓவருக்கான முதல் பால். ஸ்விங் அண்ட் மிஸ். டாட் பால். நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு இந்த ஓவர். செகண்ட் ஒன். வைடுங்க. பால். நல்ல ஒரு பிளேங்க. லோ ஃபுல் டாஸ் பால் அப்படியே பிக் பண்ணியிருக்காரு. 2வது ரன்னுக்கான கால். சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டாக இருக்குமா? இல்லைங்க, டபுள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு ஷாட். நல்ல கலக்குங்க. மீண்டும் ஒரு டபுள். நெக்ஸ்ட் பால். நல்ல ஒரு ஷாட். இந்த மாதிரி கேட்ச்க்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. நல்ல கேட்சுங்க. பேட்ஸ்மேன் சரண் பாலாஜி தன்னோட விக்கெட் இழக்கிறார். முதல் விக்கெட்டுங்க. இப்போ தான் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஆடி இருக்காங்க. நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு மதுரை பேந்தர்ஸ்க்காக. ஸ்ட்ரைக்கில் ஆடுது நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ், அணியோட கேப்டன். ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். மீதம் இருக்கக்கூடிய பாலில் ஒரு பெரிய ஸ்கோரை கொண்டு வரான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பால். சுவிட்ச் ஹிட்டில் நல்ல ஷாட். முதல் பாலிங்க பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு. பவுண்ட்ரிங்க. ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியவர். முதல் பால்லேயே ஒரு பவுண்டரியோட தொடங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். கருப்பையா டு சுரேஷ் ப்ரோ. டாப் ஏஜ். பவுண்ட்ரிங்க. இதுவும் பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ். இங்கே சுரேஷ் ப்ரோவோட பேட்டில் இருந்து நல்லா போட்டுட்டு இருந்த ஓவரை கடைசி 2 பாலில் ஒரு பெரிய ஸ்கோர் இந்த ஓவராக மாற்றிட்டாருங்க. இதோட அந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 5 ஓவர் முடிவில் 49 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் மதுரை பேந்தர். 6வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் பிரசாந்த் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் டேனிங்க. 2 பக்கமுமே நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால். டாப் ஏஜ். கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காருங்க கீப்பர் புகாரி. டைரக்ட் ஹிட்டுங்க. இங்கே நல்ல த்ரோ. இங்கே பேட்ஸ்மேன் டேனி விக்கெட் ஆகிருக்காருங்க ரன் அவுட் முறையில். ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கங்கா. அவருக்கான நெக்ஸ்ட் பால். நல்ல ஒரு ஷாட். இதுவும் கேட்ச்க்கான சான்ஸ். விக்கெட்டுங்க. பேக் டு பேக் விக்கெட்ஸுங்க. பிரசாந்தோட ஓவர்லேருந்து நல்ல ஒரு ஓவரை போடுறாருங்க ஃபைனலில் வந்து. ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நரேஷ். ஹேட்ரிக் பால் பிரசாந்துக்கு. ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க. ரன் அவுட்கான சான்ஸ் இல்லைங்க. பைஸ் முறையில் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். வைடுங்க. நெக்ஸ்ட் பால். இது ரீபால். நல்ல ஒரு ஸ்கூப்புங்க. போயிருக்குங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரியாக இருக்குமா? இல்லைங்க, ஃபீல்டர் வந்திருக்காருங்க. நல்ல கவருங்க ஃபீல்டர் சுந்தர் கிட்ட இருந்து. ஒரு டபுள். நெக்ஸ்ட் பால். நல்ல ஒரு ஷாட்டுங்க. உடச்சி போட்டு கொடுத்தாரு. தரமான ஷாட்டு. 4ங்க. 3வது 4 பதிவு பண்ணுறாருங்க இங்கே பேட்ஸ்மேன் சுரேஷ். இன்னிங்ஸோட ஃபைனல் பால். நல்ல ஒரு பாலுங்க. அருமையாக போட்டிருக்காருங்க. இதோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நல்ல ஒரு பேட்டிங் ஆடிருக்காங்க டீம் மதுரை பேந்தர்ஸ். 58 ரன் ஆடிருக்காங்க 6 ஓவர் முடிவில். 59 ரன் அடித்தாங்க திருப்பூர் தமிழன்ஸ் வெற்றி. இன்னிங்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தானே ஃபர்ஸ்ட் ஓவரை போடுற சரண் பாலாஜி. முதல் பாலே பெரிய ஷாட். கேட்சா எடுத்திருக்காருங்க அங்கே கங்கா. முதல் பாலே விக்கெட்டோட தொடங்குறாங்க இங்கே டீம் மதுரை பேந்தர்ஸ். ஒரு அருமையான கேட்ச் எடுத்திருக்காரு கங்கா. ஒரு பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. தானா விக்கெட் ஆயிருக்காருங்க. டக் அவுட். ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ப்ரோஸ். இந்த ஓவருக்கான செகண்ட் பால். நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஃபைன் லெக் திசையில் ஒரு 4 பிளேஸ் பண்ணுறாருங்க. முதல் பால் விக்கெட் எடுத்தால் என்ன, நான் வந்து இங்கே மேட்சை மாத்துறேன்ற மாதிரி ஆடுறாரு பிரவோஷ். முதல் பால்லே ஒரு பவுண்ட்ரி. தேர்ட் ஒன்.
நல்ல ஒரு பால் ஃபார்வர்ட் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட் மிஸ் ஆகிருக்குங்க. சிங்கிள். ஃபோர்த் பால் நான் ஸ்ட்ரைக்கில் அந்த பேட்ஸ்மேன் நேத்ராஜ் ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. மீண்டும் சேம் ஃபீல்டர். ரன் அவுட்கான சான்ஸ் மிஸ்ஸுங்க. இந்த மாதிரியும் டைரக்ட் ஹிட்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட் ஆகிருப்பார். ஒரு சிங்கிள். ஒரு கட்டர் வேரியேஷன் ஸ்லோர் பால். ஒன் பவுன்ஸில் கலெக்ட் பண்ணியிருக்காரு ஃபீல்டர் கங்கா. ஒரு சிங்கிளை மட்டும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மீண்டும் நேத்ராஜ். ஃபைனல் பால் ஆஃப் தி ஓவர். ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன். டாட் பால் தான். இதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. நல்ல ஒரு ஓவரை போட்டு கொடுத்துருக்காரு சரண் பாலாஜி. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் 7 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் கங்கா உடச்சி போட்டிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க ப்ரொவோஷோட பேட்டில் இருந்து. பட் ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டர் சுரேஷ்னா அவர்கிட்ட மிஸ் ஆக வாய்ப்பு இல்லைங்க. சிங்கிள் தான். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நேத்ராஜ். நல்ல ஷாட்டுக்கான எய்ம் பட் மிஸ் டைம் ஆகிருக்கு. மிஸ் ஹிட் மூலயமா கேட்சில் விக்கெட் ஆகிறாரு இங்கே பேட்ஸ்மேன் நேத்ராஜ். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அந்த டீமோட ஐகான் ரிஸ்வான். நெக்ஸ்ட் பால் கங்கா டு ரிஸ்வான். நல்ல ஒரு ஷாட் பட் ஃபீல்டர் இருக்காரு ராமு. மிஸ் ஃபீல்ட் பண்ணியிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி. போயிடுச்சுங்க பவுண்ட்ரிங்க. சிங்கிளாக போக வேண்டியதை 4ஆக மாற்றிருக்காரு. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு பாலுங்க. அவர் கம்பேக் பாலை போட்டிருக்காரு இப்போது. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால். நல்ல ஷாட் பட் சான்ஸ் ஃபார் கேட்ச். அங்கே சுரேஷ் ப்ரோ கிட்ட இருந்த நல்ல கேட்சுங்க. பேட்ஸ்மேன் ரிஸ்வானும் தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறாங்க. திருப்பூர் தமிழன்ஸ் அணி கொஞ்சம் விக்கெட்டை லூஸ் பண்ணி தருமாறிட்டு இருக்காங்க. இந்த டீமோட ஓனர் சுந்தர் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்குக்கு. நெக்ஸ்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஸ்விங் அண்ட் மிஸ் டாட் பால். தொடர்ந்து ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஓவர் போட்டிருக்காருங்க கங்கா. 2 ஓவர் முடிவில் 12 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் திருப்பூர் தமிழன்ஸ். மூணாவது ஓவர் போடுறதுக்காக போல சரண் பாலாஜி அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரவோஷ். இவருக்கு நம்ம முதல் பால் டிக்கெட். மீண்டும் ஒரு விக்கெட் இழப்புங்க. இங்கே பிரவோஷும் தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. இங்கே திருப்பூர் தமிழன்ஸ் சரி கண்டிப்பாக தடுமாறிட்டு தாங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் சரண் ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவருக்கான செகண்ட் பால் ஸ்டிக்கு மேலே வந்திருக்கு. பட் அவன் பேர்கிட்ட அந்த நோ பால் சாரிங்க வைடுங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால். நல்ல ஷாட் பட் கங்கா இருக்காரு. கேட்ச் எடுப்பாரா? எடுத்திருக்காருங்க. இங்கே வந்த வேகத்தில் தன்னோட விக்கெட்டில் இருந்தால் அந்த பேட்ஸ்மேனும் ரிட்டர்ன் ஆகிறாருங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கோபால் சுஜித்காக ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவர் கையில் பட்டு கீப்பர்கிட்ட வந்திருக்கு. டாட் பால் தாங்க. நெக்ஸ்ட் பால் வைடுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரைட்டில். பட் பவுண்ட்ரிக்கு சான்ஸ் இல்லை. டபுளாக சிங்கிளான்னு பார்ப்போம். டபுளுக்கான சான்ஸ் தான் கண்டிப்பாக. ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. நெக்ஸ்ட் பால் சரண் பாலாஜி டு கோபால். ஃபுல் டாஸ் பால். லோ ஃபுல் டாஸ் அப்படியே மடக்கி ஆடி இருக்கார். ஒரு ஷிப் ஷாட் சிங்கிள்ங்க. நெக்ஸ்ட் பால் சுஜித்கான ட்ரை. அகெயின் ஒன் மோர் டாட். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஓவரை போட்டிருக்காரு சரண் பாலாஜி. மீண்டும் 4வது ஓவர் போடுறதுக்காக சுரேஷ் வந்திருக்காரு. இங்கே அவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. லெக் சைடில் அடிச்சிருக்காரு. ஒரு டபுளுக்கான வாய்ப்பு. இங்கே ரன் அவுட் கிடைக்குமா? இல்லைங்க ஓடி வந்துட்டார். ஒரு டபுள் மட்டும்தான். செகண்ட் பால் ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. நெக்ஸ்ட் பால் ரன் அவுட்டுங்க. கோபால் ரன் அவுட் ஆயிருக்காருங்க. 2வது ரன் ஓட ட்ரை பண்ணி. ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த். டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் முறையில் அடித்த பந்து. 2வது ரனுக்கான வாய்ப்பா? இல்லைங்க. த்ரோ ஸ்லோ. அதனால் 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு சிங்கிளுங்க. இதுவும் 4 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 24ங்க.
5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் நரேஷ். அவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. கேட்சா மாறுமா எடுத்திருக்காருங்க கங்கா. பேட்ஸ்மேன் பிரசாந்த் அவரோட விக்கெட்டில் வந்து வெளியேறாருங்க. ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கருப்பையா. அவரோட செகண்ட் பால் ஒரு சிங்கிள் தாங்க இது. நெக்ஸ்ட் பால் வைடுங்க. நெக்ஸ்ட் பால் ரன்னோடுக்கான ஒரு வாய்ப்பா அவுட் ஆயிருக்காருங்க. நான் ஸ்ட்ரைக்கில் சுந்தர் ரன் அவுட் த்ரோ அடிச்சிருக்காரு. நல்ல த்ரோங்க ராகுல்கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் ட்ரை பண்ணார், சரியாக படலை, சிங்கிள் மட்டும் தாங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் செல்வம். டாட் வைடுங்க. பேர் ஒயிட் கால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் போல்டுங்க. பேட்ஸ்மேன் செல்வம் அவரோட விக்கெட்லேருந்து வெளியேறாருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்காருங்க டிண்டா என்கிற தனசேகர். டாட் பாலுங்க. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் சாய். ஒரு ஓவருக்கு 31 ஆடணுங்க. ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஷாட்டுங்க. ஆனால் அப்போ கூட பவுண்டரி கொடுக்க மாட்டாங்கங்க. கங்கா இருக்கார் அங்கே. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் மட்டும் தான். அவரோட செகண்ட் பால் டாட் பாலுங்க. அவரோட செகண்ட் பால் கேட்சிங்க. விக்கெட்டால் வெளியேறி இருக்காருங்க தனா.